ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 3ல என்ன பார்த்தோன்னா, நீங்களும் ஜேகேவும் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பீங்க. அங்கே செம ஃபைட்டு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, அப்படியே தூங்கிடுறீங்க. அதுலேருந்து கண்டினியூஷன் இதில் பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாருமே டெய்லி ஒரு எபிசோட் போட சொல்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டம்டா. இப்போ நான் ஜாப் போகிறதுனால மார்னிங் போனேன்னா கண்டிப்பாக லைக் மிட்நைட் ஆகிடும் வரத்துக்கு வீட்டுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம். சாட்டர்டே சண்டே தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கடா. அதே மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைக்கும் போடுங்க. லைக் போட்டால் தான் எனக்கும் அடுத்த வீடியோ போடணும்னு தோணும். ஸோ இந்த வீடியோவுக்கு 30 லைக்ஸ் மேலே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாகவே போடுறேன். சப்போஸ் இது வந்து ஒரு நாளைக்குள்ளே 2 நாளைக்குள்ளே 30 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஐ வில் ப்ராமிஸ். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். இப்படி மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜேகே தான் எழுந்திருக்கிறான். எழுந்திரிச்சு ரொம்ப நேரமாக உங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அந்த பயத்துலேயே தூங்கியிருப்பீங்கள்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சன்லைட் பட்டோன்னா நீங்கள் கண் முழிக்கிறீங்க. மார்னிங் ஆயிடுச்சா? ஜிகே ஜிகே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஜிகே, ஆர் யூ ஆல்ரைட்? வயன், என்ன காலைல இருந்தோன்னு என்ன வளர்ற? நான் நல்லா தானே இருக்கேன், பாரு. ஜிகே, நைட்டு நைட்டு நடந்தது நைட்டோடு முடிஞ்சு போச்சுல்ல. ஏன் மார்னிங்கும் அதே ஞாபகப்படுத்துகிற? இல்லை ஜிகே, நைட்டு என்ன வேணா ஆகியிருக்கலாம் தெரியுமா? நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? உனக்கு மட்டும் ஏதாவது ஆகிடுதுதான் எனக்கு தெரியல ஜிகே. என்ன பண்ணியிருப்பேனே. வயன், அழாத. நான் தான் இருக்கல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் மார்னிங் உன்னை நீ தூங்குறத பார்த்தேன்னா நான் உன்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? அதுவா, நீ அழகா இருக்க, அதனால ஐ லவ் யூ. சரி, மார்னிங்கே என்ன? மார்னிங்கே ரொமான்டிக் மூடா? இல்லை வயன், நீ அழகா இருந்தியா, அதான் சொல்லணும் தோணுச்சு. அப்புறம் எனக்கு அந்த படத்தில் பண்ண மாதிரியே கிஸ் வேணும். ஓ, சார் அதுக்கு தான் திட்டம் போகிறீங்களோ? இல்லை, எனக்கு வேணும். என்ன வேணும்? அதுதான் சொன்னல, கிஸ். ஓ, கிஸ் வேணுமா சாருக்கு? சரி, நீ கண்ணை மூடு, நான் கிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவனும் கண்ணை மூடுறான். நீங்கள் பொறுமையாக அவன்கிட்ட போகிறீங்க. அவனும் அழகாக ஒட்ட கண்ணால் பார்த்துட்ருக்காங்களே நீங்கள் கிட்ட வரீங்களா, என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ஜிகே, கண்ணை திறந்து தானே இருக்க நீ? இல்லையே, நான் திறக்கல, பாரு, நான் கண்ணை மூடி தான் இருக்கேன். நாட்டி பண்ணி. அதுக்கப்புறம் நீங்கள் போய் லைட்டாக அவன் லிப்பில் பெக் பண்ணுறீங்க. தேங்க்யூ அயன். இது அந்த படத்தில் வந்த மாதிரி இல்லையாண்ணா? அவங்க ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்களே. ஓ, அப்போ நீ அதை தான் பார்த்தியா? இல்லையே, நான் அதை மட்டும் பார்க்கலையே. பனி, போவேன், என்கிட்ட பேசாத. சரி சரி சரி, கோச்சுக்காத, இங்கே வா. அதுக்கப்புறம் 2 பேரும் லாங் கிஸ் தான், பிரேக்கே பண்ணலை. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே மூச்சு முட்டுதாங்க. சிக்கி சிக்கி, இப்போ நீ இன்னும் எனக்கு இங்கே மூச்சு விட முடியல. இவ்வளோ கிஸ் பண்ணுவ நீ? நீ தானே பண்ண, அதான் நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். பனி, நீ வர சரியில்லை.
போவேன், நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி போய் குளிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் கீழே போயிட்டுருக்கீங்க. அப்போது செம்ம மாசா நல்லா கிளாஸாக ஒருத்தர் என்ட்ரி தான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம நம்ஜூன். ஆமாம் ஜேகே, அது யார்? உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் ஜேகேவை பார்க்குறான். நம்ஜூன் நீங்கள் வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளோ நாளாக என்னை பார்க்கவே வரல? நான் உங்களுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணேன் தெரியுமா? ஜேகே, என்ன பண்ணுற நீ? சாப்பிட்டியா? இல்லை நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நம்ம ஒன்றா சாப்பிட்லாமா? இல்லை ஜேகே, நீ சாப்பிடு. நீ ஹாப்பியாக இருந்தாலே ஐம் ஹாப்பி. இது யார்? இதுதான் என் ஒய்ஃபு வயன். இது என்னோட அப்பாவோட அம்மாவோட ஜேகே நானே சொல்கிறேன். ஜேகே என்னோட அத்தை பையன். ஓ, அத்தை பையனா? ஓகே. பை த வே, ஐ அம் வயன். என்னோட பேர் நம்ஜன். நான் ஆக்சுவலாக உங்கள் மேரேஜுக்கு வரணும்னு நினச்சேன். ஒரு இம்பார்ட்டண்டான வேலையாக வெளியில் போயிட்டேன், அதனால் பார்க்க முடியல. நைஸ் டு மீட் யூ வயன். அது மட்டும் இல்லாமல் ஜேகேவை ரொம்ப நாள் கழித்து ஹாப்பியாக பார்க்குறேன். யாரும் அவனை புரிஞ்சுக்கிட்டு இல்லை, நீ மட்டும்தான் வயன். அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூடயே இருக்க. தேங்க்யூ ஹியூங். நாங்கள் ஹியூங் கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம். யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ். தேங்க்யூ ஹியூங். வாங்க சாப்பிட்லாம். இல்லை வயன், எனக்கு இம்பார்ட்டண்டான வேலையாக நான் வெளியில் போகணும். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது. அதை ஜேகேட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு உன்னையும் இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஜேகேவை நல்லா பார்த்துக்குவேன். ஓகே ஹியூங், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனோன்னே கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் ஜேகேவும் கண்டிப்பாக வந்துடுறோம். ஓகே வயன். ஜேகே, ஹியூங் சொல்லுங்கள். என்னோட வயன் இப்படி அழகாக இருக்கலா? அழகாக இருக்கா. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. சரி, நான் கிளம்புறேன் ஜேகே. சரிங்க பாய். சீக்கிரமாக நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒய்ஃப் தானே இருப்பாங்க? எனக்கும் ஒய்ஃப் தான் இருப்பாங்க. நான் கூட்டிகிட்டு வரேன், நீயும் வந்து பார்க்க தானே போகிற? சரிங்க பாய். பாய் ஜேகே. பாய் வயன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ஜன் கிளம்புறாரு. ஜேகே, உனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என் கூட சின்ன வயசுலேருந்து அவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் தம்பி இறந்துட்டார் தெரியுமா? அது எப்படி, என்னாச்சு? அது தெரியல வயன், எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. அவங்க என் கூட சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஜேகே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் தெரியலையே, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, வா சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணுறாங்க. ஏய் நிலா, வா, எத்தனை நாள் ஆச்சு இவ்வளோ ஒத்த வாங்க போகிறான். நிலா உங்களோட சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒன்றா தான் படிச்சிருப்பீங்க. இப்போ வரையும் டில் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா அவள் மட்டும்தான் உங்களுக்கு. ஹலோ, சொல்லுடி நிலா, எப்படி இருக்க? மேடம், உங்களுக்கு கால் பண்ண இப்போ தான் டைம் கிடச்சிதா? ஏன், நீ கால் பண்ண வேணும் தானே? இப்போயும் நான் தான் கால் பண்ணுறேன், நீ கால் பண்ண என்ன? இல்லடி, மேரேஜு, அதுக்கப்புறம் செக்கே பார்த்துக்கணும், அப்படியே பிஸி ஆகிட்டேன். சாரி. அப்படி இன்னசென்ட் ஃபேஸ் வச்சுக்கோ. சாரி நிலா. ஓகே சரி, நீ இன்னைக்கு டைம் இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கு வா.
இம்பார்ட்டனாக உன்கிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. இம்பார்ட்டனா? என்ன இம்பார்ட்டன்ட்? அது ஃபோனில் சொல்ல முடியாத அளவுக்கு. ஃபோனில் சொல்லலாம், இருந்தாலும் நீ நேரில் வா, சொல்கிறேன். சரிங்க மேடம், கண்டிப்பாக வரேன். அதுக்கப்புறம் என் கால் கட் பண்ணுறீங்க. அயன், யார்? அதுவா, என் ஃப்ரெண்டு நிலா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா. நம்ம 2 பேரும் இன்னைக்கு போகலாமா? போகலாம் அயன், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நீ ஃப்ரீயாக தான் இருப்ப. நீங்கள் கண்ணு வச்சு கிள்ளி முத்தம் கொடுக்குறீங்க. இப்படியே பண்ணுவாயன். நீ அழகாக இருக்க தெரியுமா? பன்னி போவேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சு பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் நிலா வீட்டுக்கு தான் போகிறீங்க. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே பக்கத்தில் பொம்மையை வச்சு விளாண்டுருக்கான். பயன், என்னாச்சு? உன் ஹஸ்பண்ட் பொம்மையை வச்சு விளாண்டுருக்கா? ஐம் ஸோ சாரி டி, உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நான் என்ன மேரேஜ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்தது உனக்கு தெரியும். ஜேகேக்கு இப்போது குழந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஆக்சிடெண்ட் நடந்ததுனால அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்ட்டு. பாயன், நீ ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஜேகேக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னோடய ஒரே கவலை என்னென்னா, ஜேகே அவனோட பழைய ஞாபகம்லாம் திரும்பி வந்தோன்னே என்ன ஞாபகம் வச்சுருப்பான்னு கூட எனக்கு தெரியல. பட் அப்படி வச்சுருந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் கேள்விப்பட்டேன். சப்போஸ் அவன் எல்லா ஞாபகமும் திரும்பி வந்து இப்போ நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லாமல் என்னை யாருன்னு கேட்டானா எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல நிலா. நான் அது ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். என்ன தான் அவன் கூட சிரித்து பேசினாலும் இந்த மாதிரி அவன் பல ஞாபகம் வந்தானே என்கிட்ட பேசுவானான்னு கூட எனக்கு தெரியல. ஏய், ஃபீல் பண்ணாதடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செக் எதையும் மறக்க மாட்டான். என்ன சொன்ன? பன்னி தானே? ஆமாம், க்யூட் பன்னி. பன்னி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பான். ஓகேவா? சரி. ஆமாம், என்ன முக்கியமான விஷயம் ஏதோ சொல்லணுன்னு சொன்னேன். ஃபைனலி வந்துட்டியா? சரி சொல்கிறேன். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வாட்? கங்க்ராச்சுலேஷன் மேடம். ட்ரீட் வைக்க மறந்துடாதீங்க. வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஃபோட்டோ எங்க? மாப்பிள்ளை ஃபோட்டோ நீ மேரேஜ் அப்போ பார்த்துக்கோ. ஏன்? சரி, ஓகே, ஓவராக தான் பண்ணுறேன். ஏய், நிஜமாலும் அவர் ஃபோட்டோ இன்னும் என்கிட்ட வரல. நாளைக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்துச்சுன்னா உனக்கு அனுப்பி வரேன். ஓகே. ஆமாம், உனக்கும் ஜேகேக்கும் அதெல்லாம் எப்படி? ஒயன் ஃபேஸ் அப்படியே சேட் ஆகிடுது. ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல் ஆகிட்ட? அது ஒன்றும் இல்லை. அவனுக்கு இன்னும் பழைய ஞாபகம் இன்னும் வரல. அவனே குழந்தைத்தனமாக இருக்கான். அவன் கூட எப்படி? அதனால் அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு வேணான்னு தள்ளி வச்சுருக்கேன். ஏய், என்ன வாயின் பேசுகிற? இந்த விஷயத்தில் பழசெல்லாம் மறந்தோன்னா பசங்க அதெல்லாம் கரெக்டாக இருப்பானுங்க. ஏய் நிலா, அமைதியாக ரெடி. இப்போதைக்கு வேணாம். இல்லை வயன், எனக்கு உன் குழந்தைய பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அது சீக்கிரமாக நிறைவேற்றலான்னு ஒன்று இருக்கேன். சரி, விடு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. சிக்கி அங்கே ஜாலியாக விளாண்டுருக்கான் அவன் பொம்மையை வச்சுக்கிட்டு. அப்படியே அவன் நீங்கள் கிளம்புறீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் கொடுக்குறா. ஏய், என்ன கிளம்பும் போது ஒரு ஜூஸ் கொடுக்குற? ஆமாம், இது நீ வீட்டுக்கு போனோன்னு குடி. ஏன் இங்கே குடித்தா என்ன? இங்கெல்லாம் குடிக்க வேணாம், நீ அங்கே வீட்டுக்கு போய் குடி. என்ன மாடுலேஷனே சரியில்லை. என்ன மேடம், ஏதோ மறைக்கிற போது தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் மறைக்கல. நீ வீட்டுக்கு போய் குடியேன். சரி, நம்பி குடிக்கலாம்ல. குடிடி, ஒன்றும் ஆகாது. ஒன்றும் விஷத்தை ஒன்றும் கலக்கல. சரி, கிளம்புறேன். நீங்கள் அவளை சஸ்பீஷியாக தானே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கிளம்புறீங்க. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுங்க.
வயன், இது என்னது இது? ஏதோ கையில் ஏதோ வச்சுருக்க. ஜூஸா? ம், ஆமாம் ஜேகே, அவள் ஏதோ ஜூஸ் கொடுத்தா. எனக்கும் இல்லை, நான் தான் குடிப்பேன், எனக்கு தான் வேணும். ஜேகே இரு. அவன் நீங்கள் என்ன சொல்ல வர்றது கூட கேட்கல. ஜேகே எடுத்து ஃபுல் ஜூஸையும் ஒரு கல்ப் அடிச்சிடறான். ஹே ஜேகே, அதுக்குள்ளே ஏன்டா குடித்தேன்? அது என்னத்தை கலந்து வச்சிருந்தா தெரியலையே. ஜேகே வயன், என்ன ஜூஸு? ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி வயன், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் போய் தூங்குறேன். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் என்ன சொல்ல வர்றது கூட கேட்கல. என்னத்தை கலந்து வச்சுருந்தான் தெரியலையே. வர குடிச்சோன்னு தூக்கம் வருதுன்னா, நிலா உனக்கு இருக்கு நிலா, நீ என்னத்தை கலந்து வச்சுருக்கன்னு தெரில. சரி போய் ஜேகேவை செக் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜேகே போய் தூங்கிடுறான். ஆனால் ஒரு ½ ஹவர்லேயே நீங்களும் தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் நெளிஞ்சிட்ருக்கான் ஜேகே. என்னது இது, பெட்டு மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ திரும்பி பார்த்தா தான் தெரியுது ஜேகே தூங்கவே இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கான். அவனால் முடியல, அவன் உடம்புலாம் வேர்க்குது. ஏனோ பண்ணுது. அதுக்கப்புறம் ஏஞ்சி உட்காந்துக்கிறான். ஓயன் எழுந்துரு, ஏதோ பண்ணுது ஓயன், ஒரு மாதிரியாக இருக்குது ஓயன். ஓயன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏந்தி பார்க்குறீங்க. ஜேகே என்னாச்சு உனக்கு? ஏன் உடம்புலாம் வேர்க்குது உனக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை ஓயன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ என்னை தொடாத. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக இருக்கு ஓயன். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறதுன்னே தெரில, அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்கான். அப்படி வேர்த்து ஊற்றுது அவனுக்கு. நிலா என்ன திடீ கலந்து அவ்வளோ. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ரிங் போனப்போ எடுக்கல, திருப்பி நீங்கள் கால் பண்ணுறீங்க, அப்போ தான் எடுக்கிறா. சொல்லுவாயன். ஏய் நிலா, என்ன திடீ கலந்த? ஏன் எல்லாம் முடிஞ்சிச்சா? நிலா என்னத்தை கலந்த? இப்போ நீ உண்மையை சொல்கிற. சொல்லுன்னு சொன்ன. அதுவா, அந்த மாதிரி மாத்திரடி. என்ன? ஓகே டாமி, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 6 பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் ஆமி, சராங்க.